இந்த 2025லயே பெண்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள், சிக்கல்கள், இடைஞ்சல்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இத்தனை வருஷமா அவங்க எவ்வளவு கட்டுப்பாடுகளையும், சிக்கல்களையும், பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பாங்க. அதை கடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆனா இவ்வளவு இருந்தாலும் சில பெண்கள் அதையெல்லாம் மீறி அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிட்டு அதெல்லாம் கடந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. அப்படி சாதித்த பெண்மணிகள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தராக நாம சொல்லக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா ஒரு திரை பிரபலமான மர்லின் மன்றோ. அந்த சினிமா நடிகையாக உலகம் முழுக்க தன்னுடைய அழகாலையும் நடிப்பாலையும் அந்த ரசிகர்களை வென்றெடுத்த அந்த மர்லின் மன்றோவுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவரை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். மர்லின் மன்றோ அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அவங்க ஒரு ஹாலிவுட் நடிகை, ஒரு கவர்ச்சி கன்னி, ஒரு கனவு கன்னி, ஒரு செக்ஸ் சிம்பல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான். பட் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய உழைப்பு, திறமை, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு வரணும் அப்படின்னாலே அது அவங்களுடைய பாதை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமானதா இருக்காது. பல கஷ்டங்களை கடந்துதான் வந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் மர்லின் மன்றோவும் வந்திருக்காங்க. பட் அதுலயும் மற்றவங்களுடைய இவங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெரிய விஷயங்களா தாங்க இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர். அதனால இவங்களுடைய குழந்தை பருவம் முழுக்க அனாதை இல்லங்கள், காப்பகங்கள், குழந்தை காப்பகங்கள், இந்த மாதிரியான இதுலயே இவங்களுடைய குழந்தை பருவம் முழுக்க கழிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு குழந்தை பருவத்துல இருந்து போராடி வந்து ஒரு போட்டோகிராஃபருடைய பார்வையில பட்டு ஒரு மாடலாக வர்றாங்க. அந்த மாடல் ஆனதுல இருந்து ஒரு சினிமா வாய்ப்பை எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சு சினிமாவுக்குள்ளேயும் நுழையிறாங்க மர்லின் மன்றோ. எப்படியோ போராடி சினிமாவில் நுழைஞ்சிட்டாங்க. சினிமா நடிகையாக அவங்களுடைய படங்களும் வெளியே வர ஆரம்பிச்சது. நிறைய படங்கள் நல்லா ஓடவும் செஞ்சது. அந்த மாதிரியான ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்தாங்க. இவங்களை எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இவங்களுக்கு இந்த சினிமா துறையில வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுடைய இந்த அழகை மையப்படுத்தி ஒரு கவர்ச்சி கன்னி, ஒரு செக்ஸ் சிம்பல், அப்புறம் ஒரு காமெடி ரோல்ஸ், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள் தான் இவங்களுக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு உண்மையிலே இவங்களோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்துற மாதிரியான கதாபாத்திரங்கள் இவங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு பெரிய அதிருப்தியாவே இருந்துச்சு. என்னதான் பேரு புகழ் எல்லாம் கிடைச்சாலும் அது எல்லாமே திரும்ப வெறும் ஒரு பொம்மை மாதிரி, ஒரு டால், சினிமா டால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அந்த மன வருத்தத்தை ஓவர் கம் பண்றதுக்காக ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியில அந்த காலகட்டத்துல நிறைய நடிகைகள், சினிமா நடிகர்கள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்த செஞ்சாங்க மர்லின் மன்றோ. அந்த காலகட்டத்துல இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருந்த அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க மர்லின் மன்றோ. இன்னைக்கே அது பெரிய கஷ்டம்னா நான் சொல்றேன், அந்த கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதாவது எல்லாரும் மர்லின் மன்றோவுக்கு அட்வைஸ் பண்றாங்க, வேண்டாம் இதை செய்யாது, இது பெரிய ரிஸ்க், நீ உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற, உன்னுடைய கெரியரை நீயே அழிச்சுக்க அப்படின்னு எல்லாரும் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா மர்லின் மன்றோ துணிஞ்சு அந்த முடிவை எடுத்தாங்க. அதாவது அவங்க தன்னுடைய திறமை மேல நம்பிக்கை வச்சு அந்த முடிவை எடுத்துட்டு மெத்தட் ஆக்டிங்காக பயிற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது இன்னும் துணிச்சலான விஷயம். ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சாங்க. மர்லின் மன்றோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு தன்னுடைய பேர்லயே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல இது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்குங்க. இன்னைக்கே ஒரு பெண் இந்த மாதிரியான வெஞ்சர்ஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். பட் அந்த காலகட்டத்துல அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு விஷயம். ஆனா அதை துணிச்சலா செஞ்சாங்க மர்லின் மன்றோ. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு பல சிக்கல்கள் எல்லாம் கடந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில ஒரு நல்ல படங்கள் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு திருப்பு முனையும் அவங்களுக்கு அமைஞ்சது. பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு படத்துல ஏறக்குறைய 1956 57 அந்த காலகட்டத்துல அந்த பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற படத்துல நடிச்ச அந்த படம் இவங்களுடைய நடிப்புக்கு ஒரு சிறந்த ஒரு இதாக அமைஞ்சது. அவங்களுடைய நடிப்பை, அதாவது நான் ஒரு செக்ஸ் சிம்பலாக இல்லாம ஒரு கவர்ச்சி கன்னியாக இல்லாம இவங்களுடைய யதார்த்தமான அந்த நடிப்பு, அந்த மெத்தட் ஆக்டிங், அந்த திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அது இருந்துச்சு. அது ரசிகர்களிடையும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. மர்லின் மன்றோவுடைய இன்னொரு பக்கத்தை அந்த படம் காமிச்சது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல படங்கள், நல்ல ஒரு நடிகையாக அவங்க ரசிகர்கள் மத்தியில ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஒரு நல்ல நடிகையாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் மர்லின் மன்றோ.
இப்படி சினிமாவுல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு உயர்ந்த இடத்தை தொட்டாலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ட்ராஜடியா தான் இருந்திருக்கு. 3 முறை திருமணம் செஞ்சு 3 ஃபெயிலியரான அந்த தோல்வியடைந்த அந்த திருமணங்கள். அப்புறம் என்னதான் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில மத்தவங்க அவங்களை வந்து ஒரு கவர்ச்சி கன்னியாக, ஒரு செக்ஸ் சிம்பலாக, ஒரு மோக பொருளாகத்தான் பார்த்தாங்க அப்படிங்கிற வேதனை அவங்க மனசுல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய இமேஜை தான் எல்லாரும் பார்த்தாங்களே தவிர தன்னுடைய உணர்ச்சிகளை யாரும் பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வேதனை அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனை கொடுத்துச்சு. அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மருந்துகளை ஒரு ஸ்டேஜ்ல ஓவர் டோஸ் ஆகி, ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி 36 வயசுலயே இறந்து போறாங்க மர்லின் மன்றோ. இந்த மரணம் வந்து ஒரு தற்கொலையா கூட இருக்கலாம். அவங்க டிப்ரெஷன்னால இந்த மருந்துகளை அதிகமான அளவுல எடுத்துக்கிட்டு தற்கொலை கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தாலும் இதுல எந்த விதமான ஒரு உறுதியான முடிவுக்கும் வர முடியல. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த மர்லின் மன்றோ அப்படிங்கிறது ஒரு ஷைனிங் ஸ்டாராக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பல வலிகளும் வேதனைகளும் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு அதிகம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.